அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்டம்பர் மாதத்திற்கான திறன் மாணவர்களுக்கான ரிப்போர்ட் கார்டு எவ்வாறு நம்மளுடைய மொபைல் ஃபோன் வழியாக டவுன்லோட் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல பார்த்திங்க அப்படின்னா, மொபைல் ஃபோனில் க்ரோம் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் பார் வரும், அதில் எம்எஸ்டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. அதில் ஃபஸ்ட்டு வர லிங்க் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். அந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் இண்டிவிஜுவல் லாகின் இருந்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிவிட்டு உங்கள் பள்ளிக்கான டைஸ் நம்பர், அதற்கான பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் ஸ்கூல் லாகின் பண்ணிக்கிங்க. இப்போ எங்கள் பள்ளிக்கான யூசர்டி பாஸ்வேர்டு போட்டு எங்கள் பள்ளிக்கான லாகின் நான் பண்ணிக்கிறேன். பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக 1 or 2 செகண்ட்ஸ் எனக்கு ஒரு பாப்பப் மாதிரி வரும். அந்த ஃபஸ்ட்டு பாப்பப் நம்ம கிளிக் பண்ணி இன்டூ மார்க்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு மேலே பார்த்திங்க அப்படின்னா 3 லைன் மாதிரி வந்திருக்கும். அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழே வந்துடலாம். அதில் திறன் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு காலம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தை டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். அந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம் மார்க் என்டர் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தை டச் பண்ணிக்கிங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபில்டர் த ஸ்டேட்டஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே டவுன் ஏரோ மார்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டவுன் ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி 2 பாக்ஸ் ஃபில் ஆகிருக்கும். அடுத்து 3வது பாக்ஸாக நீங்கள் என்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வகுப்புகள் காட்டியிருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வகுப்பாக நீங்கள் ரிப்போர்ட் கார்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டும். அதில் செப்டம்பர் மாதத்தில் எந்த வகுப்புக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த வகுப்புக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வியூ அப்டேட் நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த வியூ அப்டேட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாணவருடைய எம்இசிஐடி, மாணவருடைய நேம், அடுத்து பார்த்திங்கன்னா அவனுடைய மேக்ஸ், அடுத்தது அவனுடைய இங்கிலீஷ், அடுத்தது தமிழுடைய மார்க்கு, அவனுடைய பர்சன்டேஜு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரிப்போர்ட் கார்டுன்னு சொல்லி ஒரு டவுன்லோட் பண்ணுறதுக்கான சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிப்போர்ட் கார்டு டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற செக்ஷனில் நமக்கு இருக்கும். இல்லை அப்படின்னா ஃபைல் மேனேஜரில் இருக்கும். இப்போ அந்த இடத்துல ஓப்பன் கொடுத்து நம்ம பிடிஎஃப் வியூவரில் நம்ம பார்த்துக்கொள்ளலாம். இப்போ அந்த மாணவனுடைய ரிப்போர்ட் கார்டு நமக்கு பெயர், அவனுடைய எம்இஸ் நம்பர், அவனுடைய சப்ஜெக்ட் வைஸாக எடுக்கப்பட்ட மார்க், கீழே பார்த்திங்க அப்படின்னா பெற்றோர் கையொப்பம், அடுத்து பார்த்திங்கன்னா வகுப்பாசிரியர் கையொப்பம், தலைமை ஆசிரியர் கையொப்பம் இதெல்லாம் போட்டுக்கலாம். மேலே ஏதாவது ஆசிரியர் குறிப்பு ரிமார்க்ஸ் இருந்தால் நீங்கள் அதையும் நீங்கள் எழுதி மாணவர்களுக்கு ரிப்போர்ட் கார்டு வழங்கலாம். இந்த வழிமுறையை மேற்கொண்டு அனைத்து மாணவர்களுக்கு ரிப்போர்ட் கார்டு செப்டம்பர் மாதத்துக்காக டவுன்லோட் பண்ணி நம்ம கொடுக்க வேண்டும். இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.